ஷேன் வார்னே விரல் வித்தையில மன்னன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் மன்மதலீலையிலும் மன்னவன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மைதாங்க, அவர் சரியான பிளே பாயா இருந்திருக்காரு. அது குறித்த ஒரு சிறு வரலாறை இப்ப நம்ம பாத்துருவோம். 2000 ஆண்டுல ஆஸ்திரேலியாவின் வைஸ் கேப்டன் பொறுப்பை இவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. களத்துல நல்லா விளையாடுவார்னு பார்த்தா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில போய் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்துல டோனா ரைட் அப்படிங்கிற ஒரு நர்ஸ் கிட்ட நைட் நேரமானாலே போன் பண்ணி தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. தப்பா பேசியிருக்காரு. இதை பத்தி அந்த பொண்ணு வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண இவர்கிட்ட இருந்து வைஸ் கேப்டன் பதவியை தூக்கிட்டாங்க. அதோட நிறுத்தினாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. 2003 வெயிட் லாஸ்க்காக தவறான ட்ரக் எடுத்ததுக்காக இவருக்கு 12 மாதம் தடை விதிச்சிருந்தாங்க. 12 மாசம் இவர் கிரிக்கெட்டே ஆடல. அந்த ஒரு காலகட்டத்தில் பிராக்டிஸ் பண்ணுவார்னு நினைச்சா இன்னொரு பொண்ணு கிட்ட போயும் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 40 வயசு பொண்ணு கிட்ட நைட் ஆனா 40 தடவை கூப்பிட்டு மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு வெளியே வந்து சொல்ல இவருடைய தனிப்பட்ட திருமண வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாகிருச்சு. இவருடைய மனைவியான சைமன் கேலகன் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2005 இவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. இவருக்கு அப்போ 3 குழந்தைகள் இருந்திருந்தாங்க. முயற்சி பண்ணா எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி காஞ்சு போய் கால்ஸ் பண்ணிட்டு இருந்தவருக்கு அவர் நினைக்காமலே நிறைய விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படிதான் ஒரு விஷயம் நடந்துச்சு 2006 இங்கிலாந்துல ஒரு கவுண்டி மேட்ச் விளையாடிட்டு இருந்தப்போ எம்மா அப்படிங்கிற பொண்ணு என்ன பண்றாங்கன்னா நைட் நேரத்துல இவர் கால் பண்ணி வாங்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. இவரும் போயிருக்காரு. போய் பார்த்தா ஒரே ஷாக்கு. ஏன்னா அங்க எம்மா மட்டும் கிடையாது, கூட இன்னொரு பொண்ணு இருந்திருக்காங்க. தலைவனுக்கு ஜாலி ஆயிடுச்சு. 2 பொண்ணும் கூட சேர்ந்து அவர் கூத்தடிச்சிருக்காரு. தலைவன் வெற்றிகரமா மும்முனை தாக்குதல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாட போயிருக்காரு. விளையாடிட்டு இருக்கும்போது தான் நியூஸ் பேப்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் உங்களுடைய போட்டோ எங்களுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, நீங்க 2 பொண்ணு கூட இருந்தீங்களா, அந்த போட்டோவை நாங்க வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவனுக்கு ஒரே ஷாக்கு. அந்த போட்டோ தான் இப்ப நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கதையை கேட்ட நிறைய பேர் தலைவன் மும்முனை தாக்குதல் எல்லாம் பண்ணியிருக்காரு பலையாளியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. மும்முனை மட்டும் கிடையாது, 4 முனை தாக்குதலையும் தலைவன் பண்ணியிருக்காரு. அது 2019 எமிலி சியர்ஸ் அப்படிங்கிற இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு டார்ச் லைட் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த 2 பொண்ணுங்களை இவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க 4 பேருமே ஜாலியா இருந்திருக்காங்க. ஜாலியா இருந்ததோட நிக்காம பாட்டெல்லாம் போட்டு கூத்தும் அடிச்சிருக்காங்க. இந்த பாட்டு சத்தம் இருக்கு இல்லையா, அது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் கேட்டுருந்துச்சு. அதனால அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து பாத்துருக்காங்க. அதுல இவங்க போதையை போட்டு ஜாலியா இருந்தது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது நியூஸ் சேனல் நியூஸ் பேப்பர்னு எல்லா இடத்துலயும் வெளிவந்து ஷேன் வார்னேவுடைய மானத்தையே வாங்கிருச்சு. என்ன பண்ண, நமக்கு இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கவே மாட்டேங்குது. இது மட்டுமானு கேட்டீங்கன்னா இல்ல, எக்கச்சக்கமான மன்மத லீலைகளை ஷேன் வார்னே அரங்கேற்றி இருக்காரு. இவருடைய பொண்ணை விட சின்ன பொண்ணுங்களை எல்லாம் இவர் குறிப்பிட்ட காலத்துல டேட் பண்ணியிருக்காரு. குறிப்பா 2010 இருந்து சின்ன பொண்ணுங்களை எல்லாமே டேட் பண்ணியிருக்காரு. எலிசபெத் அர்ட்லி அப்படிங்கிற நடிகையுமே காதலிச்சிருந்திருக்காரு. ஆனா யார் கூடயும் திருமணம் பண்ணல. இப்படி பல பெண்களுடன் உல்லாசமா இருந்தவர் தான் நம்ம விரல் வித்தை வீரன் ஷேன் வார்னே.